தேங்க்யூ அண்ணன். இப்ப நம்ம கிளாஸுக்கு போகலாம். நம்ம மத்தியில அண்ணன் டேவிட் அண்ணன் இருக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து நமக்கு நடத்துவாங்க. ஓவர் டு டேவிட் அண்ணன். தேங்க்யூ. நம்ம 6வது கிளாஸில் இருக்கிறோம். ஸோ தொடங்குறதுக்கு முன்னாடியே நான் இதை சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் 10 minutes to half an hour எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, நீங்கள் ஆனந்த் பிரதர் இன்னும் உங்களுடைய ஆர்கனைசர்ஸ் கோஆர்டினேட்டர்ஸ்கிட்ட நீங்கள் எவ்வளோ தூரம் ஹிந்தியில் பேச முடியுது, எவ்வளோ தூரம் ஹிந்தியில் நற்செய்தி சொல்ல முடியுதுன்றத நீங்கள் அவங்கக்கிட்ட பேரை கொடுத்து அடுத்த கிளாஸ் தொடங்கின உடனே உங்களுக்கு தான் டைம். ஒரு 10 minutes இல்லை மேலே போனால் 30 minutes. ஏன்னா அதில் தான் ஆண்டவர் நமக்கு தருகிற திறனை, சகோதரர் ப்ரே பண்ண மாதிரி தருகிற திறனை நம்ம புரிந்து கொண்டு நம்ம இன்னும் நம்மளை அதிகமாய் வளர்த்து கொள்ளலாம். ஆகவே அடுத்த வாரத்தில் மறந்து விடாதீர்கள். 10 to 30 minutes 10லேருந்து 30 நிமிடங்கள் உங்களுக்காக ஒதுக்குறேன். யாரெல்லாம் முக்கியமாக ஹிந்தி கொஞ்சம் கூட தெரியாமல் இருந்து இப்பொழுது நான் சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஆனந்த் பிரதர்கிட்டையோ மற்ற யார்கிட்டையோ உங்கள் பேரை கொடுத்து அடுத்த கிளாஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உங்களுக்கு சில இடத்துல நீங்கள் தடுமாறிட்டீங்க, வார்த்தை வரலைன்னா ஆங்கிலத்திலையும் அந்த இடத்துல பேசிக்கலாம், தமிழ்லையும் பேசிக்கலாம். அப்படி பேச பேச தான் பழகும். இல்லை 10 minutes மினிமமாக கொடுக்குறேன். நிறைய பேர் வாஞ்சியாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா 30 minutesம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாம். நம்பர்ஸ் 100 வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ அதுடைய ரிசல்ட்டை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிரதர்ஸ், நான் சொன்ன மாதிரி ஒரு 2-3 ஸ்லைடு நான் சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் மக்களை அன்மியூட் பண்ணி வச்சிங்கன்னா வசதியாக இருக்கும். ப்ளீஸ் அன்மியூட் எவ்ரி ஒன். அன்மியூட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சுன்னா நீங்கள் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஹிந்தியில் சில நண்பர்கள் அதாவது 100 வரை உள்ள எண்களை நம்ம கற்றுக்கொண்டோம். அதை நீங்கள் இப்போ சொல்ல போகிறீர்கள். 29 எப்படி சொல்லணும்? அன்மியூட் தானே பண்ணியிருக்கிறோம். அன்மியூட் பண்ணிருக்கீங்களா? யாரும் பேசணும்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நீங்க உங்களுடைய ஸ்கிரீன்ல அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சீக்கிரமா நீங்க செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்லுங்க. 29. வெரி குட். 20 20 குட். 28 28 வெரி குட். 47 47 very good. 39 39 very good. 39 okay. 32 32 very good. 49 49க்கு அடுத்த நம்பர் 50. அதை 50ன்னு சொல்லுவோம். 49 வெரி குட். அது கிளியரா கேட்கல சார். ஒண்ணு விட 49 ஓகே. 46 40 very good. 36 30 very good, very good. 24 24 very good. 26 26 அது சவுன்னு சொல்லணும். இது 26 சே அது 4 சவ்.
56 56ல எல்லாமே பண் வரும். ஸோ முன்னாடி சப்பல் எப்படி சப்பன். சப்பல் வெரி குட். 75 75 பச்சட்டர் பச்சக்கா பெச்சத்தர் பெச்சத்தர். பச்சக்கா 95 பெஞ்சான பெஞ்சானபே கொஞ்சம் கஷ்டம்தான். பெஞ்சானபே பெஞ்சானவே. 65 நான் ஒரே தான் சேர்ந்து நிறையா சத்தங்களை எதிர்பார்த்தேன். பென்செட் ஆனாலும் பேன்செட் பென்செட் உற்சாகமாக சொல்கிறீங்க. அடுத்த தடவை நிறையா சத்தத்தை எதிர்பார்க்கிறேன் கோர்வையா. பேன்செட். சார் 95 ஒன்று சொல்ல முடியுமா? 95 பெச்சானெபே. பெச்சானெவே. பெஞ்சானெவேன்னு போட்டிருக்கேன். பெச்சானெவேன்னு சொல்லலாம், பெஞ்சானெவேன்னு சொல்லலாம். கேட்டுட்டீங்களா? எஸ் எஸ் 69 உன்னத்தர் வெரி குட். 87 சந்தாஸ்ரீ ம் சந்தாஸ்ரீ இல்லை சத்தாஸ்ரீ சத்தாசி. ஓகே சத்தாசி. 16 16 சேரப் 16 ஆ சோளா சோலா சோளா சோலா சோலா. வெரி குட். சொன்ன செஞ்சு பாடம் 94 சௌரானா பே வெரி குட். 30 டீஸ் டீஸ் வெரி குட். 77 சத்தத்தர் அத்தர்னு வரும். சத்தத்தர் சத்தத்தர். ஓகே. 7 சாத் சாத் சாத்து. சாத் 60 சாட் சாட். அதுதான் 7க்கு வந்து சாத்து, 60 வந்து சாட்டு. 99 நின்யான பே நின்யானவே. வெரி குட். 52 பாவன் வெரி குட். 85 பிச்சாசி வெரி குட். 89 நவாசி வெரி குட். இப்போ சில வார்த்தைகளை பார்க்க போகிறோம். இதே மாதிரி கால் அப்படின்னா என்ன? பேடு ஆ? பேர் பேர். சுதந்திரம் நேற்று கொண்டாடணும். சுதந்திர தினம். சுதந்திரதா சுதந்திரத்தா. வெரி குட். அடிமைத்தனம். நம்ம பாவத்தின் அடிமையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கோம். அடிமைத்தனம். அடிமைத்தனம் அப்படின்னா குலாமி. அடிமைத்தனம் அப்படின்னா குலாமி. அடிமை அப்படின்னா என்ன அப்போ? குலாம் குலாம் குலாம். வெரி குட் வெரி குட் வெரி குட். குதி அப்படின்னா லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம். பேதுரு குணமாக்கணும்னா அந்த நடக்க முடியாமல் இருந்தவர் குதித்து எழுந்து ஆலயத்திற்குள் போனார்ன்ட்டு. அப்போ குதி அப்படின்னா என்ன? கூது. குதிக்கிறது. கூதுனா குதிக்கிறது. டக்கன் நடக்கிறது. நடக்கிறது
நட அப்படின்னு எப்படி சொல்லுவோம்? चल வெரி குட். செல் செல்னா. நுழைகிறது, அவர் ஆலயத்திற்குள் நுழைந்தார் அப்படின்னு பார்த்தோம் லாஸ்ட் டைம் இல்ல? பேதுரும் யோவானோட ஆலயத்துக்குள்ள நுழைந்தார். நுழைகிறது प्रवेश किया प्रवेश करना, प्रवेश करना. उन्होंने चंगा हो गया, चलना फिरना शुरू किया और आराधनालय के अंदर पतरस और यूहन्ना के साथ प्रवेश किया. प्रवेश करना. ஸோ வெளியே போகிறது நம்ம ஆடிட்டோரியத்துலலாம் பார்ப்போம்ல, எக்ஸிட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ வெளியேறுதல் அப்படின்னா என்ன? நுழைகிறது அப்படின்னா பிரவேஷ் கர்னா. அப்போ வெளியேறுதல் அப்படின்னா என்ன? निकल बाहर बाहर निकलना, बाहर निकलना, बाहर निकलना. போன தடவை பரந்து அப்படின்றதுல யாரோ சந்தேகம் கேட்டீங்க. ஆனால் அப்படின்னா என்னது? பரந்து. பர்னா கூட ஆனால் தான். பரந்துன்றது பெரிய வார்த்தை. அதை சில இடத்துல பர்ன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு வசனத்தில் பர்ன்னு வரும். அப்போ பர் அப்படின்னாலும் ஆனால் தான். பரந்து அப்படின்னாலும் ஆனால் தான். எனினும் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுல்ல நமக்கு. எனினும், அதாவது எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கு. எனினும் அப்படின்னா லேக்கின். ஆகவே ஆனால் அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். பரந்து எலனா கீந்து. என்றால், எதி, அப்படி என்றால், எதி, அப்படி என்றால். இப்போ ஹிந்தியில் வந்து இந்த எதினாலே அப்படி என்றால்ன்றது அப்படியே சேர்ந்து வந்துடுது. ஆனால் தமிழில் வந்து என்றாலுக்கு முன்னாடி அப்படி என்றால் அப்படின்னா தான் அந்த முன்னாடி இருக்கிற கான்டெக்ஸ்ட்டை அதில் சேர்க்குது. ஹிந்தியில் ஒரே ஒரு வார்த்தை தான், எதி அப்படின்னா முன்னாடி இருக்க கான்டெக்ஸ்ட்டை அதில் சேர்த்துடுறோம். அப்படி என்றால் அப்படின்னு அர்த்தம். ஓகே. அடைந்தது அப்படின்னா என்ன? இப்போ ஒரு போஸ்ட் பண்ணுறோம், அது அங்கு சென்று அடைந்தது. இது நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அடைந்தது. வெரி குட். பவுஞ்ச் கயா. பவுஞ்ச்னா அதாவது அடைவது அப்படின்றது பவுஞ்ச்னா. அடைய செய்வது அப்படின்னா பவுஞ்ச் வாயா. இப்போ அடைந்தது அப்படின்னா அங்கே போய் சேர்ந்துருச்சு, ரிசீவ்ட் அப்படின்னா பவுஞ்ச் கயா. பெற்றுக்கொள். இப்போ நிறைய நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணுறப்ப ஆண்டவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள், அவருடைய சுகத்தை பெற்றுக்கொள், அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும். அப்போ பெற்றுக்கொள் அப்படின்றத எப்படி சொல்ல போகிறோம்? स्वीकार करना ஸ்வீகார் கர்னா யா பிராப்த் கரேன். ஸ்வீகார் கர்னா ரொம்ப நல்ல வேர்டு. அதே மாதிரி பிராப்த் கரேன், பிராப்த் கர்னா, பிராப்த், ஸ்வீகார் எல்லாமே ஒரே அர்த்தம். ஓகே. பிராப்த், ஸ்வீகார். அதே மாதிரி பரந்துல லேக்கின் ஒரு வார்த்தையை சொன்னேன் உங்களுக்கு. லேக்கின் அது வந்து ஏனெனில், எனிலும், எனினும், எனிலும் அப்படின்றது வரும். ஓகே. இப்போ இந்த இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்தி மற்றும் தமிழ் சொற்கள் ஒரே மாதிரியாக தோன்றினாலும் வெவ்வேறு உச்சரிப்புங்களையும் அர்த்தங்களையும் கொண்டுள்ளது. சாரி. சில இந்தி வார்த்தைகள் சான்ஸ்கிரிட்லேருந்து எடுக்கப்பட்டதுனால தமிழ் வார்த்தைகளும் இந்தி வார்த்தைகளும் ஒரே மாதிரி தெரியும். ஆனால் அது உச்சரிப்பை நம்ம தமிழில் பேசுகிற மாதிரி பேசக்கூடாது. கொஞ்சம் அதனுடைய உச்சரிப்பு மாறும். அதை இன்னைக்கு பார்க்க போகிறோம். அடுத்த கிளாஸில் உச்சரிப்பு ஒன்றா இருக்கும், எல்லாமே ஒன்றா தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் அர்த்தங்கள் தலைகீழாக இருக்கும். ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் சில வார்த்தைகள் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் உச்சரிக்கிறது வேறு மாதிரியாக அதை உச்சரிக்கணும். இது சான்ஸ்கிரித்துடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால இது இந்தியிலையும் நம்மளுடைய தமிழ் வார்த்தைகளை நம்ம காண முடிகிறது. நாடகம் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம்? ட்ராமா, நாடகம். नाटक வெரி குட்.
நிறைய பேர் ஹிந்தி தெரிஞ்சவங்களே இருக்கிறீங்க. ஆகவே அடுத்த கிளாஸில் வந்து ஹிந்தி சுத்தமாக தெரியாமல் ஜாயின் பண்ணவங்க ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு 5-6 வேர்ட்ஸ் எப்படி ப்ரீச் பண்ண போகிறேன், எப்படி அன்பை சொல்ல போகிறேன் அப்படின்றத தயவுசெய்து உற்சாகமாக ட்ரை பண்ணுங்கள். தப்பாக பேசினா தவறே கிடையாது. எவ்வளோ தப்பு பண்ணுறோமோ அவ்வளோ தான் நம்ம கற்றுக்குவோம். ஆச்சரியம். ஆச்சரிய. வெரி குட். அனுமதி. 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 தி வந்து தீ ஆகிடும் அங்கே, அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் இது எனக்கு தீன்றதும் தமிழில் ஒன்று தான், தீன்றதும். ஸோ அனுமதின்னு தமிழில் சொல்கிறோம், ஹிந்தியில் எப்படி சொல்கிறோம்னா அனுமதி. அனுமதி. தீயை வந்து தீ ஆக்கிடணும். ரொம்ப சிமிலர் தான். ரொம்ப ஈஸியாக நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. கற்றுக்கிட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கடவுளும் உங்களுக்கு நல்ல கிருபைகளை தராருன்னு நான் விசுவாசிக்கிறேன். அனுபவம். அனுபவம். வெரி குட். ஓகே, அடுத்தது போவோம். அகங்காரம். ரொம்ப திமிரு பிடிச்சவன், அகங்காரம் பிடிச்சவங்க அப்படின்றோம்ல. அகங்கார். வெரி குட். அவ்வளோதான். கொஞ்சம் அப்படி சேஞ்ச் ஆகுது. அதுக்காக நம்ம தமிழ்லேயே போய் ஹிந்தியில் பேசிடக்கூடாது. அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பேசுகிறப்ப கேட்கவும் அழகாக இருக்கும். மீனிங் ஒரே மீனிங் தான். பலாத்காரம். பலாத்கார். விசுவாசம். விஸ்வாஸ். வெரி குட், வெரி குட். விஸ்வாஸ். அராஜகம். அராஜக். வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, ரொம்ப அழகா இதெல்லாம் சொல்லிட்டீங்க. எல்லா வேர்டையும் நீங்க கொஞ்சம் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணா பெட்டரா இருக்கும் தெரியாதவங்களுக்கு. இப்போ நீங்க கொடுத்துருக்க இந்த வேர்டு எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் எல்லாரும். நாடகம் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம்? நாட்டக் அப்படின்னுவோம். ஆச்சரியம் அப்படின்றத ஆச்சரிய அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆச்சரியம் இங்கே வந்து இஷ்யூ வந்துடும் முன்னாடி. ஆஷரிய. நாடகம் நாட்டக். டேன் சொல்கிறோம், இங்கே டேவ் ஆயிருது. இம்மெல்லாம் காணாமல் போயிடுது. நாட்டக். ஆச்சரியம் ஆச்சரிய. அனுமதியில் முதலே ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தி வந்து தீ ஆயிடுது. அனுமதி. அனுமதி. அனுபவத்தில் இம்மெல்லாம் காணாமல் போயிடுது, வெறுமன அனுபவ். அனுபவ். அதே மாதிரி வைபவம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் சில திருவிழாக்களுக்கு. வைபவம். ஹிந்தியில் வைபவ். ஹிந்தியில் வைபவ் அப்படின்னு மாறிடும். ஓகே, இப்போ அகங்காரம் பார்த்தோம். அதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறோம்னா அகங்கார். அந்த வைபவுக்கு மீனிங் என்ன? வைபவ் மீனிங்? வைபவுக்கா? ஆமா, வைபவ்னா திருவிழா. வைபவங்கள் தமிழ்ல சொல்றோம்ல, வைபவங்கள். திருவிழாக்கள்ல வைபவங்கள். விசேஷங்கள் சொல்லலாமானே? விசேஷங்கள் சொல்லலாம். பட் நான் இதுக்கு ஹிந்தி வேர்டையும் தமிழ் வேர்டும் ஒன்றா இருக்குன்னு சொல்கிறதுக்கு, அதுக்கு வைபவம் அப்படின்னு ஒரு திருவிழாவுக்கு இருக்குது. ஸோ வைபவம்ன்றது ஹிந்தியில் வந்து வைபவ். வைபவ் அப்படின்னு சொன்னேன். அது நான் ஸ்லைட்லேயும் போடல. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது அகங்காரம். அகங்கார். அகங்காரம் அகங்கார். சொல்லுங்க. அகங்காரம். அகங்கார். அகங்கார். அந்த இம்முன்னு சொல்றதெல்லாம் போயிடும் ஹிந்தியில். அகங்கார். பலாத்காரம். அதை வந்து பலாத்கார். பலாத்கார். ஓகே, பலாத்கார். விசுவாசம். இது ரொம்ப தேவையான வார்த்தை நமக்கு. விசுவாசம்னா விஸ்வாஸ். விஸ்வாஸ். விஸ்வாசம்னா விஸ்வாஸ், இல்லைன்னா விஸ்வாஸ்ன்னு கூட சொல்லலாம். விஸ்வாஸ் இல்லை விஸ்வாஸ். விஸ்வாஸ் ரொம்ப ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். விஸ்வாஸ். 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 டீக்க அப்படின்னு நான் சொன்னேன்னா ஓகேயா அப்படின்னு அர்த்தம். சரியா அப்படின்னு கேட்குறேன். டீக்க அப்படின்னா. அராஜகம் அப்படின்னா அராஜக். அராஜகம் அப்படின்னா அராஜக்.
அராஜக். ஓகே, ஸோ இனிமேல் நீங்கள் மியூட் பண்ணிடலாம். ஹிந்தியில் சில 2 செயல்பாடுகளை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். 2 ஹிந்தியில். உட்காருங்கள். இப்போ யாரோ உங்களை பார்க்க வராங்க, இல்லை நீங்கள் யாரையோ பார்க்க போகிறீங்க. அப்போ அவங்க எப்படி உட்காருங்கள்னு உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, சிட் டவுன் அப்படின்னா உட்காருங்கள். அப்போ அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, பைட் ஜாவோ, பைட் ஜாவோ, பைட் ஜாவோ. அவங்க எப்படி சொல்லுவாங்க? பைட் ஜாவோ. நம்மளும் எப்படி சொல்லலாம், அவங்க வந்தாங்கன்னா பைட் ஜாவோ அப்படின்னு சொல்லலாம். சில வேளையில் பைட்டோ, பைட்டோ, பைட்டோன்னு சொன்னாலும் உட்காருங்கன்னு தான் அர்த்தம். ரொம்ப ஈக்குவலான ஆட்கள் வரப்போ பைட்டோன்னு சொல்லலாம். கொஞ்சம் பெரியவங்க வரப்போ பைட் ஜாயியே. ஜாவோன்றது எப்படி வரும்? பைட் ஜாயியே. மரியாதையாக சொல்லணும்னா பைட் ஜாயியே. சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னா பைட் ஜாவ். இன்னும் சாதாரணமாக சொல்லணும், ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்கிறாரு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, பைட்டோ, பைட்டோ அப்படின்னு சொல்லுவோம். அதே இது பொதுவாக பேசுகிறப்ப பைட் ஜாவோ. இப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் உங்கள் முன்னாடி, நீங்கள்லாம் ஏதோ நிற்கிறீங்க சில காரியங்களுக்காக. அப்போ ஆப்லோக் பைட் ஜாவோ அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஆப்லோக் பைட் ஜாயியே அப்படின்னு சொல்லலாம். ஸோ பைட்டோ, பைட் ஜாவோ, பைட் ஜாயியே. அடுத்தது சொல்லு. சொல்லுன்றது வந்து போல், போல்னா இல்லை கஹனா. பைபிளில் கஹனா, கஹனா, இன்னொன்னே கஹா, இன்னொன்னே கஹா, உஸ்னே கஹா அப்படின்னு வரும். அதாவது அவர் சொன்னார், இவர் சொன்னார், இயேசு சொன்னார், ஈஷுனே கஹா, இயேசு சொன்னார், ஈஷுனே கஹா. ஸோ அப்படி வரும். அப்போ சொல் அப்படின்றது எப்படி சொல்லுன்னா அது வேற, அது வேர்ட் ஆகிடும். வெறுமனே சொல் அப்படின்னா வேர்ட் ஆகிடும் அது. அப்போ சொல்லு அப்படின்னா போல், இல்லை போல்னா ரொம்ப ரொம்ப ஸ்லாங்கில் பேசுனா போல். இப்போ யாரோ வந்திருக்கிறாங்க, உங்கள் முன்னாடி நிற்கிறாங்க, போல், போலோன்னா அதாவது சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். ஏதோ பேசுகிறதுக்கு வந்திருக்காங்க, நீங்கள் ஏதோ பிஸியாக இருக்கிறீங்க, பைபிள் படிச்சுட்டு இருக்கிறீங்க, அதனால் அவங்க நிற்கிறாங்க அப்படின்னா போலோன்னா யாத்தோ போல் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். ஓகே, அதே இது கஹ அப்படின்னா எப்படி வரணும்னா கஹதேனா, கஹதேனா அப்படின்னு வரணும். போல். அதனால் ரொம்ப ஈஸியான வார்த்தை. இப்போது நீங்கள் ஒரு இடத்துல போகிறீங்க, அவங்க உங்கள்கிட்ட பேச தயங்குறாங்க. அப்போது நீங்கள் என்ன சொல்லணும்? போல், போல்னா, போல்னா அப்படின்னு சொல்லணும். போல்னா பேசுங்க, பேசுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க, போல்னா, போல்னா அப்படின்னு அர்த்தம். இது கஹன்னா அப்படின்னா பிப்ளிக்கல் லாங்குவேஜ். கஹன்னா பிப்ளிக்கலில் லிட்டரரி வேர்ட் கஹன்னா அப்படின்றது. ஓகே, ஸோ இன்றைய வசனங்களில் இந்த வார்த்தைகளை பார்ப்போம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவரது சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்த பொழுது இஸ் பீட்கோ தேக்கர், இஸ் பீட்கோ. பீட் அப்படின்னா என்னது? பீட்டுன்னு சொல்ல, பீடுன்னு சொல்கிறேன், நல்லா கவனிச்சிங்க. இஸ் பீட்கோ. பீட்னா கூட்டம், நல்ல கூட்டத்தை பார்க்குறாரு அவர், நிறைய மக்களை பார்க்குறாரு. இஸ் பீட்கோ, இந்த அவர் திரளான ஜனங்களைன்றதை இங்கே என்ன போட்டிருக்கு? இந்த கூட்டத்தை, இந்த க்ரௌடை, இந்த கூட்டத்தை தேக்கர் அப்படின்னா பார்த்து, கண்டுன்னு போட்டிருக்கு பாருங்க தமிழில். தேக்கர், தேக் அப்படின்னா பார்னு அர்த்தம், தேக்கோ அப்படின்னா பார்னு அர்த்தம், தேக்கிலியா அப்படின்னா பார்த்துட்டியா அப்படின்னு அர்த்தம், தேக்கிலியா அப்படின்னா பார்த்துட்டியா அப்படின்னு அர்த்தம். தேக்கர் அப்படின்னா கண்டு, பார்த்து விட்டு, அந்த கூட்டத்தை கண்டு விட்டு, அந்த கூட்டத்தை பார்த்து விட்டு. வ அப்படின்னா இங்கே ஏசு. பஹாடி, பஹாடினா என்னது? ஒரு சின்ன மலை, பஹாடி. ஸோ பஹாடி இஸ் மவுண்ட், ஸ்மால் மவுண்ட் இல்லை? அந்த ஹீ கிளைம்டு இந்த மவுண்ட். அப்போ என்ன ஆயிடுச்சு? பஹாடி பர், பஹாடி பர் அதாவது மலையில். பர் அப்படின்னா இந்த மவுண்டன், ஹீ கிளைம்டு இந்த மவுண்டன். சடுகையா அப்படின்னா ஹீ கிளைம்டு
சட் அப்படின்னா கிளைம். சட் அப்படின்னா கிளைம். சட்னா ஏறினார், மலையின் மேல் ஏறினார். சட் கயா. ஜைசே ஹி, இப்போ நான் அடிக்கடி சொல்கிறேன்ல, ஜைசே ஹி, அதாவது அவர் உட்கார்ந்த பொழுது. அவர் உட்கார்ந்து, ஜைசே ஹி உன்னொன்னே பைட்டா. ஜைசே ஹி வ பைட்டா. பைட்டா உட்கார்ந்து, அவர் உட்கார்ந்துட்டார். இன்னொன்னே பைட்டு கயா. ஸோ இதை வந்து பைட்டு கயான்னு சொல்லாமல் இங்கே எப்படி போட்டிருக்கு, ஜைசே ஹி வ பைட்டா. as soon as he sat down, உஸ்கே சிஷ்யே, அவருடைய சீஷர்கள். தமிழில் எப்படி போட்டிருக்கு, சீஷர்கள் அவர்கள். ஹிஸ் டிசைபிள்ஸ், உஸ்கே சிஷ்யே, உஸ்கே பாஸ் ஆயே, அவரிடத்தில் வந்தார்கள். உஸ்கே பாஸ் ஆயே, தே கேம் டு ஹிம். தே கேம் டு ஹிம். உஸ்கே பாஸ் ஆயே, உஸ்கே பாஸ் ஆயே. ஸோ திருப்பி இந்தியில் மட்டும் படிக்கிறேன், புரிஞ்சுக்குங்க. இஸ் பீட் கோ தேக்கர் வஹ पहाड़ी पर चढ़ गया. चट्टुल्ला चढ़ गया. जैसे ही वह बैठा, उसके शिष्य, इस शिष्यன்றதை வந்து சேலே அப்படின்னு சொல்லலாம். சேலே யா சிஷ்ய. ஸோ உஸ்கே சிஷ்ய, சேலேனாலும் சீஷர்கள். ஓகே, சிஷ்ய அப்படின்னாலும் சீஷர்கள். உஸ்கே சிஷ்ய उसके पास, यीशु के पास आए. दे केम टू जीसस, அவரிடத்தில் வந்தார்கள். திருப்பி ஒருத்தர் வாசிச்சுறேன். इस भीड़ को देखकर वह पहाड़ी पर चढ़ गया. जैसे ही वह बैठा, उसके शिष्य उसके पास आए. इस भीड़ को देखकर वह पहाड़ी पर चढ़ गया. जैसे ही वह बैठा, उसके शिष्य उसके पास आए. சேர்ந்து படிப்போம் ஒரு தடவை. நீங்கள் அன்மியூட்லாம் பண்ண வேண்டாம், இருக்கிற இடத்துல சேர்ந்து வாசிச்சு பாருங்கள் என்னோட. इस भीड़ को देखकर वह पहाड़ी पर चढ़ गया. जैसे ही वह बैठा, उसके शिष्य उसके पास आए. This is for non-Tamil speaking people. ஒருத்தரை பார்த்துக்குங்க. वह इस भीड़ को देखकर पहाड़ पर चढ़ गया और जब बैठा गया तो उसके चेले उसके पास आए. இப்போ சொல்கிறது, போல்னா கஹனா. அப்போ அதில் என்ன போட்டிருக்கு, அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். ஒரு நூற்றுக்கு அதிபதி நமக்கு தெரியும், அவருடைய வேலைக்காரர் சுகம் இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு சொல்கிறாரு, அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். ஸோ என்ன சொல்கிறாரு, ஐ வில் கம் அண்ட் ஐ வில் heal him. I will come. I will come. So what he said, उन्होंने क्या कहा, what he said, அவர் என்ன சொன்னார், அதுதான் இங்கே சப்ஜெக்ட் இன்னைக்கு. உஸ்னே உஸ்ஸே கஹா, அதற்கு ஏசுன்னு தான் இங்கே போட்டிருக்குது. அதற்கு ஏசுன்னு போட்டு தமிழில் எப்படி வருது, அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார் அப்படின்றது தான் இங்கே முன்னாடியே வந்துடுது ஹிந்தியில். உஸ்னே உஸ்ஸே கஹா, அவர் சொன்னார். கஹா கஹா சொன்னார், சொன்னார். மே ஆக்கர், ஐ வில் கம், நான் வந்து. உஸ்ஸே அவனை, ஹிம் சங்கா கருங்கா, ஐ வில் ஹீல் ஹிம். ஐ வில் கம் அண்ட் ஐ வில் ஹீல் ஹிம், நான் வந்து அவனை சுகமாக்குவேன். ஆகவே உஸ்னே உஸ்ஸே கஹா, இந்த கஹான்றது தான் இன்றைக்கி முக்கியமான கற்றுக்க போகிறோம். ईशु ने कहा, वचन कहता है, प्रभु ने कहा, परमेश्वर ने कहा, परमेश्वर ने कहा वो तुमसे प्रेम करता है. ஸோ எல்லாமே வந்து நம்ம கர்த்தர் சொன்னார், இயேசு சொன்னார், வசனம் சொல்லுகிறது அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். அதனால் இந்த கஹான்றது நல்லா கற்றுக்கணும் நம்ம. உஸ்னே உஸ்ஸே கஹா, மே ஆக்கர் உஸ்ஸே சங்கா கருங்கா. இப்போ இந்த உஸ்ன்றது பாருங்கள், எல்லாம் ஃபஸ்ட்டு உஸ் வந்து யாருக்கு வருது, இயேசுக்கு. ரெண்டாவது உஸ் வந்து நூற்றுக்கு அதிபதிக்கு. மூணாவது உஸ்ஸே வந்து சுகமில்லாமல் இருக்கிற பிணியாளிக்கு. திருப்பி ஒரு தடவை வாசிக்கிறேன், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உஸ்னே உஸ்ஸே கஹா,
मैं आकर उससे चंगा करूँगा। उसने उससे कहा, मैं आकर उससे चंगा करूँगा। यीशु ने सूबेदार से कहा, मैं आकर उससे चंगा करूँगा। यीशु ने सूबेदार से நூற்றுக்கு அதிபதி. ஓகே, தமிழ் தெரியாதவர்களுக்காக, people don't know Tamil. उसने उससे कहा, मैं आकर उससे चंगा करूँगा. அடுத்தது நான் சொன்னேன் பிலிப்பியரில் 10 வசனம் பார்த்துக்கங்கன்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 5 வசனத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ 6லேருந்து 11வது வசனம் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். அதுபோக பிரதர் ஆனந்த் வந்து ப்ரேயர் பற்றி ஒரு அருமையான கிளிப்பிங் போட்டிருந்தார். எனக்கு முடிந்தால் நான் என்ன பண்ண போகிறேன், அந்த கிளிப்பிங்கில் உள்ள வார்த்தைகளை பேசி அதை தமிழ்லையும் பேச போகிறேன். ரொம்ப நல்ல ப்ரேயர் அது, ரொம்ப நல்ல விளக்கம். 56 செகண்டுக்கு தான் போகுது. அதை நான் அடுத்த தடவை முயற்சி பண்ணுகிறேன் அப்படி பண்ணுறதுக்கு. சமயம் இருந்தால், இல்லைன்னா அடுத்த கிளாஸில் பண்ணுவோம். ஏன்னா ப்ரேயர் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இல்லையா. ஆகவே நம்ம இந்த ப்ரேயர் பண்ணுவதில் ரொம்ப கற்றுக்கணும். இப்போ இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1லேருந்து 11 வசனம் ஆண்டவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை நமக்கு கற்பிக்கிற வசனம். ஸோ ஆகவே அதை நம்ம மெதுவாக கற்றுக்கொள்வோம். பிலிப்பியர் 2:1 பிலிப்பியோன் 2:1 ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமுமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால். நான் நினைக்கிறேன் இதெல்லாம் இருக்கிறனால தான் நம்ம இன்றைக்கி இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போது இந்த ஹிந்தியில் எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, எதி மசிமே குச் சாந்தி, எதி மசிமே குச் சாந்தி, இஃப் யூ ஹவ் பீஸ் இன் ஜீசஸ். எதி மசிமே குச் சாந்தி, இஃப் யூ ஹவ் சம் பீஸ் இன் ஜீசஸ். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், எதி மசிமே குச் யாதொரு, சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறோம்ல, தோடா. ஸோ அது மாதிரி எதி மசிமே குச் சாந்தி, ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும். நான் சொல்கிறேன்ல, தமிழில் வந்து கமா வந்து ஹிந்தியில் அவுர் அதாவது மற்றும்ட்டு சளைக்காமல் போடுவாங்க அதை. அப்போ எதி மசிமே குச் சாந்தி, ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், மற்றும் அண்ட் பிரேம் சே தாட்ஹஸ், பிரேம் சே தாட்ஹஸ், தாட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். தாட்ஹஸ் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். தாட்டஸ் அப்படின்னா ஆறுதல், தாட்டஸ் அப்படின்னா ஆறுதல், தேறுதல், ஆறுதலும் தேறுதலும், அதுதான் தாட்டஸ். ரெண்டுக்குமே ஒரே வேர்ட் தான். और प्रेम से தாட்டஸ் வித் லவ். தாட்டஸ்க்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவோம், இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் தாட்டஸ்க்கு? வித் நவ் கம்ஃபர்ட், என்ன கம்ஃபர்ட், வித் லவ் கம்ஃபர்ட். ஸோ எதி மசிமே குச் சாந்தி, கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அவர் பிரேம் சே தாட்டஸ், அதாவது அவருடைய அன்பினால் நமக்கு ஆறுதலும் தேறுதலும். அவர் ஆத்மாக்கி சகபாகிதான்றது நம்ம ஐக்கியப்படுகிறது. சகபாகிதா அதுதான் ஐக்கியம். சகபாகிதா. நம்ம ஆசீர்வாதம் சொல்கிறப்ப என்ன சொல்லுவாங்க? பவித்ர ஆத்மாக்கி சகபாகிதா हमेशा के लिए हमारे पास रहें. तो सहभागिता அப்படின்னா ஐக்கியம், ஆத்மா की सहभागिता. और कुछ करुणा और दया है. அப்போ இதில் வந்து உண்டானால் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. இங்கே என்ன சொல்லியிருக்கு? அவர் குச் கருணான்னா இரக்கங்கள், கருணா அப்படின்னா மர்சி. அவர் தயா அதுவும் இரக்கம்தான் இல்லையா. கருணா அப்படின்னா கிரேஸ்ன்னு வச்சுக்கலாம், தயா அப்படின்னா மர்சின்னு வச்சுக்கலாம். ஸோ அவர் குச் கருணா அவர் தயாக. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கு? ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும்,
அன்பினாலே யாதொரு தேர்தலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் அப்படின்னு இங்கே இன்கம்ப்ளீட்டாக இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் வேர்ஸு. இது கம்ப்ளீட்டாக இருக்குது பாருங்கள். यदि मसीह में कुछ शांति और प्रेम से ढाढ़स और आत्मा की सहभागिता और कुछ करुणा और दया है. ஸோ அடுத்ததில் வந்து தமிழ் தெரியாதவங்களுக்கு, பீப்புள் डोंट नो तमिल, ஒருத்தர வாசிச்சுக்குங்க அதை. यदि मसीह में कुछ शांति और प्रेम है और आत्मा की संगति है और कुछ करुणा और दया है. அங்கே என்ன பார்த்தோம்? சஹபாகிய. இங்கே என்ன பார்க்குறோம்? சங்கத்தினாலும் ஐக்கியம், சஹபாகிய அப்படின்னாலும் ஐக்கியம். அடுத்த வசனத்துக்கு போவோம். பிலிப்பியர் 2:2. ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம்? பிலிப்பியோம் தோகா தோ. பிலிப்பியோம் தோகா தோ. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். இப்போ முதலாவது வசனத்தில் எப்படி முடிச்சாங்க அவங்க தமிழில்? இரக்கங்களும் உண்டானால், உண்டானால். ஸோ இங்கே ஃபுல் ஸ்டாப் போட்டாச்சு. ஸோ அடுத்த வசனத்தில் அவங்க எப்படி சொல்கிறாங்க? தோ, அதுதான் உண்டானால். தோ வந்து என்ன பண்ணுது? அதை கனெக்ட் பண்ணுது முதல் வசனத்தை. அதெல்லாம் உங்களுக்கு இருந்தது உண்டானால், இவைகளெல்லாம் இருந்தால். தோ மேரா ஏ ஆனந்த் பூரா கரோக்கி. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். இந்தியில் வந்திருந்தது. தோ மேரா ஏ ஆனந்த் பூரா கரோ கி ஏக் மன் ரகோ, அதாவது ஒரே மனதாக இருங்க. அவர் ஏகி பிரேம், அதாவது ஏக அன்பு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை ஏகி பிரேம். ஏகி சித் அப்படின்னா ஒரே சிந்தை, அதையே சிந்திச்சிட்ருங்க. அவர் ஏகி மனாசா, ஒரே மனதா, அதுதான் ஏக் மன் கி ஆத்மா அப்படின்ட்டுருவாங்க. எப்படின்னா ஒரு மனதின் ஆத்மா. எல்லாரும் ஒரே மனதோடு கூடுறோம் ஆண்டவர் இடத்துல வரப்போ, ஒரு ஜபத்துக்கு வரப்போ, ஒரு கூட்டத்துக்கு வரப்போ. ஸோ அதில் என்னென்னா ஏகி மனாசா, அது என்னென்னா ஏக் மன் கி ஆத்மா, ஏகி மனாசா. ஸோ இதை நான் வாசிக்கிறேன். तो मेरा ये आनंद पूरा करो कि एक मन रहो और एक ही प्रेम, एक ही सिद्ध और एक ही मनासा रहो. तो मेरा ये आनंद पूरा करो, you complete my joy by doing something. அது என்ன சொல்கிறாரு? You should complete my joy by doing these things. What are those things? அது என்ன சொல்கிறாரு? என்ன காரியங்களை செஞ்சு அவருடைய சந்தோஷத்தை நம்ம பரிபூர்ணம் பண்ணணும். एक मन रहो और एक ही प्रेम और एक ही सिद्ध और एक ही मनासा रहो. பிலிப்பியோம் 2:3. பிலிப்பியர் 2:3 ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையில் ஒருவரே ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். அப்போ ஹிந்தியில் எப்படி போட்டிருக்கு? விரோத் யா ஜூத்தி படாய். விரோத் யா ஜூட்டி படாய். ஜூத்தின்னு போட்டிருக்கேன், பட் பொதுவாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப ஜூட்டி அப்படின்வாங்க, இட்டும் டீயும். விரோத் யா ஜூட்டி படாய். விரோதுனா எதிர்ப்பு, அதாவது சொல்கிறதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறது, விரோத் பண்ணுறது, இல்லை விரோத் பண்ணுறது, விரோதமாய் நிற்கிறது. பாருங்கள், இதுவும் கூட தமிழ் மாதிரியே வருது பாருங்கள். விரோதம், விரோத், விரோதம், விரோத். விரோத் யா ஜூட்டி. ஜூட்டினா பொய்யான காரியங்கள். வீண் பெருமைன்னு இங்கே போட்டிருக்கு, அங்கே என்ன போட்டிருக்கு? பொய்யான காரியங்கள். ஜூட்டி படாய், அதாவது பொய்யான பெருமை. வீண் பெருமைன்னு இங்கே போட்டிருக்குது, அங்கே எப்படி போட்டாங்க? பொய்யான பெருமை. குச்னா கரோ, அதுக்காக. உஸ்கெலியே. அப்போ உஸ்கெலியே அப்படின்னா எதுக்காக? விருத் யா ஜூட்டி படாய்க்கிலேயே குச் நா கரோ.
குச் நா கரோ. நா அப்படின்றது பாருங்கள் ஒரு சிம்பிள் லெட்டர். அது நா அப்படின்னா அது டினைங், டோன்ட் டூ. அப்போ என்ன டோன்ட் டூ அப்படின்னா நா கரோ, டு நாட் டூ, நா கரோ. விரோத் யா ஜூத்தி படாய் கே லியே குச் நா கரோ பர், இதுதான் நான் சொன்னேன். பர், பட், ஆனால். பரந்து கூட இதில் வரலாம். பர் பட். தீன்தா சே, தீனுத்தா சே. தீனுத்தா அப்படின்னா ஹும்பிள், தாழ்மை. தீனுத்தா, தீனத்தா சே ஏக் தூசரே கோ, ஒருவரை ஒருவர், அடுத்தவங்கள. தூசரா அப்படின்னா அடுத்தது. இப்போ நான் ஸ்லைடு யாரையாச்சும் மாற்ற சொல்கிறேன். அப்போ ஒரு ஸ்லைடை மாற்றியாச்சு, அடுத்த ஸ்லைட் போடணும் அப்படின்னா நான் எப்படி சொல்லுவேன்? தூசரா. மூணாவது ஸ்லைட் போடணும்னா தீசரா. அப்போ தூசராய் கோ அப்படின்னா அடுத்தவர்கள், அடுத்தவர்கள். அதே இது இன்னொரு விதத்தில் ரெண்டாவது அப்படின்னு வரும். இங்கே என்ன இது வருது? ஒருவரே ஒருவர், அதாவது அடுத்தவர்களை, நம்முடைய பக்கத்தில் இருக்கிறவர்களை, நமக்கு அடுத்தவர்களை, நமக்கு அடுத்தவர்களை. அப்போ தீன்தா சே ஏக் தூசரோ கோ அப்னே சே அச்சா சமஜோ, தங்களிலும் மேன்மையானவர்களாக என்னை கடவீர்கள். அப்னே சே அச்சா சமஜோ. அப்னே சே, அப்னே சே நம்மை விட, தங்களிலும் நம்மை விட, அப்னே சே நம்மை விட, அச்சா சமஜோ என்ன கடவீர்கள், சமஜோ என்ன கடவீர்கள், சமஜோ. विरोध या झूठी बढ़ाई के लिए कुछ ना करो पर दीनता से एक दूसरों को अपने से अच्छा समझो. அதாவது உங்களை நீங்கள் தாழ்மையாக எண்ணிக்கொள்ளுங்க, மற்றவர்களை விட தாழ்வாக எண்ணிக்கொள்ளுங்க. அப்போ என்ன அர்த்தம்? மற்றவர்களை உயர்வாக எண்ணுங்கள். அப்போ அச்சா, அப்னே சே அச்சா சமஜோ, மற்றவங்கள் நம்மளை விட பெட்டர் அப்படின்னு சமஜ். அப்போ அப்னே சே அச்சா சமஜோ. சமஜோன்னா என்ன கடவீர்கள்ன்றதுக்கு இங்கே டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. இப்போ சமஜோ அப்படின்னா புரிந்து கொண்டீர்களா, ஹாவ் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன், சமஜ்கியா அப்படின்னா நீங்கள் புரிந்து கொண்டீர்களான்னு கேட்குறேன். சமஜ்கியா, சமஜ்மே ஆயா, அதாவது சமஜ்மே ஆயா அப்படின்னா ஹேஸ் இட் கம் டு யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், ஹேஸ் இட் கம் டு யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், சமஜ்மே ஆயா. சமஜ்கியா, ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட், நீங்கள் புரிந்து கொண்டீங்களா, நீங்கள் கற்றுக்கொண்டு விட்டீர்களா. சமஜ்கியா, புரிந்து கொண்டு விட்டீர்களா. அப்போ இங்கே சமஜோ அப்படின்னா நீங்கள் என்ன கடவீர்கள், अपने आप को समझना, ऐसे अपने आप को समझना. மற்றபடி நான் இப்போ கேட்குறேன், இவ்வளோ தூரம் கற்றுக் கொடுத்துருக்கேன் ஹிந்தி, குச் சமஜ் மே ஆ ரஹா ஹை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் சம்திங், ஆர் யூ கெட்டிங் சம்திங், சமஜ் மே ஆ ரஹா ஹை. ஸோ ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் சொல்கிறோம், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் யாருக்கோ கொடுக்குறோம், அதை கொடுத்த பிறகு சமஜ்கியா, ஹவ் யூ காட் இட், சமஜ்கியா புரிஞ்சிருச்சா, அதுதான் சமஜ்கியான்றதுடைய வார்த்தை. சமஜோ, சமஜாவோ அப்படின்னா புரிய வை, சமஜாவோ. சமஜ்கியா அப்படின்னா புரிந்து கொண்டேன். அதே இதை கொஸ்டினோட கேட்டால் சமஜ்கியா அப்படின்னா புரிந்து கொண்டீர்களா. அதே வேர்டு தான். சமஜ்கியா அப்படின்றத கொஸ்டினோட கேட்குறப்ப ஆன்சர் என்ன சொல்லணும்? சமஜ்கியா. ஸோ அந்த 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 ப்ரொனன்சியேஷன் ப்ளஸ் அந்த அக்சென்ட்லேயே பதில் மாறிடுது. சமஜ்கியான்றது கொஸ்டின், சமஜ்கியா அப்படின்னா ஆன்சர் ஆயிடுது. வார்த்தை ஒரே வார்த்தை. புரியுதா? நானும் புரியுதான்னு சொல்லிட்டேன். இப்போ சமஜ்கியா. फिलिपियों 2:4, फिलिपियों 2:4, பிலிப்பியர் 2:4. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. ஹரேக் அப்பனே ஹீத், அதாவது ஹீத்னா நம்முடைய காரியம் ஹீத். ஹரேக் அப்பனே ஹீத் கி நஹி. போன வருஷத்தில் இந்த நகின்றதை ந அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக பார்த்துட்டோம். இதில் நஹி
அப்புறம் அல்ல அப்படின்னு அர்த்தம். நக அல்ல அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஹரேக் அப்னிஹி ஹீத் கி நஹி வரன் வரன் இதுவும் பட்டு தான். வரன் தூசரோं की ஹீத் கி பி சிந்தா கரோ பிறனுக்கானவைகளையும் பிறர்களுடைய காரியத்தையும் அதற்காகவும் கவலைப்படு. சிந்தா கரோ இது தமிழில் எப்படி போட்டிருக்கு? பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. வரன் தூசரோं को ஹீத் கோ பி தேக்கோ அப்படின்னு தமிழில் போட்டிருக்கு. ஆனால் ஹிந்தியில் எப்படி போட்டிருக்கு? வரன் தூசரோं की ஹீத் கி பி சிந்தா கரோ மற்றவனுடைய தேவையும் குறித்து கவலைப்படு, மற்றவனுடைய ரட்சிப்பை குறித்து கவலைப்படு. அதுக்காக தான் ஹிந்தி கற்றுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ ஹரேக் அப்னி ஹி ஹீத் கி நஹி வரன் தூசரோं की ஹீத் கி பி சிந்தா கரோ. ஆனா இங்கிலீஷ்ல கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? அவங்க மெசேஜ்ல போட்டு விட்டுருக்காங்க. கொஞ்சம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஹரேக் அப்னி ஹி ஹீத் கி நஹி. ஈச் ஒன் do not look after his own interest. Do not look after his own interest. ஹீத்னா இங்கே எப்படி வருது இங்கிலீஷில்? இன்ட்ரெஸ்ட். ஹீத் இன்ட்ரெஸ்ட். ஹரேக் அப்னி ஹி ஹீத் கி நஹி. Each one don't look for your interest. Varan but दूसरों की हित की भी चिंता करो. But you worried about others' problem also. You worried about others' things also. So हरेक अपनी ही हित की नहीं वरन दूसरों की हित की भी चिंता करो. இன்னைக்கு கடைசி வசனத்தை பார்க்க போகிறோம். சாரி, பின்னாடி போயிட்டுருக்கேன். கடைசி வசனம் இன்னைக்கு. கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. லெட் தி அது எப்படி சொல்கிறது இங்கிலீஷ்லன்னு தெரியல எனக்கு. Let the heart of Jesus be in you. Let the heart of Jesus be in you. கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. Let the thinking of Jesus be in you. Let the heart of Jesus be in you. கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. जैसा कि यीशु मसीह का स्वभाव था. இது எப்படி சொல்லணும்? இது சிந்தைன்றது கிடையாது. சுவாவ் அப்படின்னா அவருடைய கேரக்டர். ஸ்வபாவ் கேரக்டர், அவருடைய சுபாவம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம்ல. சுபாவம் அது ஹிந்தியில் எப்படி சொல்கிறோம்? சுபாவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இயேசுவின் சுபாவம். அப்போ जैसा कि यीशु मसीह का स्वभाव था. यीशु मसीह का சுபாவம் எப்படி இருந்ததோ, எப்படி இருக்கிறதோ, just like Jesus attitude, Jesus behavior, just like Jesus behavior. जैसा कि यीशु मसीह का சுபாவத்தை அதுதான் நான் அந்த தமிழில் சில வார்த்தைகள் ஒன்றா இருக்குன்னு சொல்கிறேன். சுபாவம் அப்படின்றத இங்கே எப்படி போட்டிருக்கு? ஸ்வபாவ்தா. எப்படி இயேசுவினுடைய சுபாவம் இருந்ததோ, எப்படி வைசாஹி அப்படியே துமாரா ஸ்வபாவ் பி ஹோ. துமாரா ஸ்வபாவ் பி ஹோ. சுபாவத்தை ஸ்வபாவ். जैसे कि यीशु मसीह का स्वभाव था वैसा ही तुम्हारा स्वभाव भी हो. Just like Jesus character, or just like Jesus attitude, let yours be too. Let yours attitude become like Jesus. அப்படின்றத இங்க जैसा कि यीशु मसीह का स्वभाव था वैसा ही तुम्हारा स्वभाव भी है. स्वभाव ஸ்லைட்டாக சொல்லணும், பாவுக்கு போயிடணும். ஸ்வபாவ். நிறைய பேர் சுபாவ் அப்படின்னுவாங்க.
கரெக்டான ப்ரொனன்சியேஷன் ஸ்வபாவ். ஸ்வபாவ், சுபாவம், தமிழில் சுபாவம். जैसा कि यीशु मसीह का स्वभाव था वैसा ही तुम्हारा स्वभाव भी हो. டைம் எக்ஸீட் ஆகுது. இப்போ புதிய ஏற்பாட்டின் சில காரியங்களை தமிழில் இருந்து ஹிந்தியில் படிக்க போகிறோம். அதை தொடர்ந்து செய்வோமா இல்லை இதோடு நிறுத்திக்கலாமா? ஆனந்த், டிக்சன், ஹலோ ஹலோ. அடுத்த ஸ்லைடு ஒரு 2 ஸ்லைடை முடிப்போமா? டைம் ஆயிட்டனால இதோட நிறுத்திக்கலாமா? 10 நிமிஷம் எடுத்துக்கலானே. எடுத்துக்கலாம். ஓகே, 10 நிமிஷம் எடுத்துக்கலானே, நீங்க போடுங்க. சரி. புக்ஸ் ஆஃப் த நியூ டெஸ்டமெண்ட் போன வாரம் நம்ம பார்த்தோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் அப்படின்னா ப்ரிரோத்தோம் கா காம். ப்ரிரோத் அப்படின்னா அப்போஸ்தலர்கள். ப்ரிரோத்தோம் கா, ரோத்தோம் கே காம், ப்ரிரோத்தோம் கே காம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், தி ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ். தென் ரோமன்ஸ்ன்னு சொல்கிறோம், தமிழில் ரோமர் அப்படின்றோம், ஹிந்தியில் ரோமியோ. கொரிந்தியர் அப்படின்றோம், இங்கிலீஷில் கொரிந்தியன்ஸ் அப்படின்றோம். पहला कोरिन्थियो, दूसरा कोरिन्थियो, அப்புறம் கலாத்தியோ, இங்கிலீஷில் கலாஷியன்ஸ் அப்படின்றோம், தமிழில் கலாத்தியர் அப்படின்றோம், கலாஷியோ. எஃபிஷியன்ஸ் அப்படின்றோம் இங்கிலீஷில், தமிழில் எபேசியர் அப்படின்றோம், ஹிந்தியில் எபிசியோ. பிலிப்பியன்ஸ் அப்படின்றோம் இங்கிலீஷில், தமிழில் பிலிப்பியர் அப்படின்றோம், ஹிந்தியில் பிலிப்பியோ. அப்புறம் கொலோஷியன்ஸ் அப்படின்றோம், கொலோசியர் அப்படின்றோம் தமிழில், இங்கிலீஷில் கொலோஷியன்ஸ் அப்படின்றோம், கொலுசியோ. அதே மாதிரி தெசலோனிக்கியா அப்படின்னா தமிழில் தெசலோனிக்கியர், இங்கிலீஷில் தெசலோனிக்கேன்ஸ். ஸோ பஹலா தெசலோனிக்கியா, தூசரா தெசலோனிக்கியா, இதை நம்ம போன வாரம் பார்த்துட்டோம். பஹலா திமோத்தியூஸ், நமக்கு நல்லா தெரியும் திமோத்தேயுடைய பெயர். அப்போ பஹலா திமோத்தியூஸ், தமிழில் திமோத்தேயு அப்படின்றோம், முதலாவது திமோத்தேயு அப்படின்றோம். இங்கே பஹலா திமோத்தியூஸ், அதில் அப்படியே திமோத்தி அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, இங்கிலீஷில் திமோத்தி அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ பஹலா திமோத்தியூஸ், தூசரா திமோத்தியூஸ். அப்புறம் தீத்தூஸ் அப்படின்னா தமிழில் தீத்து அப்படின்னு போட்டிருக்கு, இஷ்ஷு கிடையாது, இந்த இஷ்ஷு கிடையாது. தீத்தூஸ், இங்கிலீஷ்லேயும் டைட்டஸ், தீத்தூஸ். அப்புறம் பிலோமன், எல்லாமே ஒன்று தான், இங்கே தமிழ்லேயும் ஒன்று தான், இங்கிலீஷ்லேயும் ஒன்று தான், பிலோமன். அப்புறம் எபிரேயர் அப்படின்றோம் தமிழில், இங்கிலீஷில் ஹீப்ரூஸ் அப்படின்றோம், ஹிந்தியில் இப்ரானியோ, ஹிந்தியில் இப்ரானியோ. அடுத்தது ஜேம்ஸ், யாக்கூப், தமிழில் யாக்கோபு, ஹிந்தியில் யாக்கூப். அடுத்தது பீட்டர், நமக்கு நல்லா தெரியும், ஃபர்ஸ்ட் பீட்டர், செகண்ட் பீட்டர் அப்படின்றோம். ஸோ ஹிந்தியில் பத்ரஸ், அப்புறம் தூசரா பத்ரஸ். தமிழில் எப்படி பேதுருவினுடைய முதலாம் நிருபம், பேதுருவினுடைய இரண்டாம் நிருபம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது யோவான் அப்படின்னா யுகானா, இங்கிலீஷில் ஜான் அப்படின்னா யுகானா, யோவான் அப்படின்னா யுகானா, பஹலா யுகானா, தூசரா யுகானா, தீசரா யுகானா. அப்புறம் யூதா அப்படின்னு தமிழில் ஒரு புஸ்தகம் இருக்கு இல்லையா, கடைசிக்கு முந்தின புஸ்தகம் யூதா. அப்புறம் ஹிந்தியில் யகுதா அப்படின்றோம், இங்கிலீஷில் ஜூட் அப்படின்றோம். கடைசி புஸ்தகம் என்னது நம்மதில், இங்கிலீஷில் ரெவலேஷன், தமிழில் என்ன சொல்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷம். நான் அடிக்கடி இந்த தப்பு பண்ணுவேன், வெளிப்படுத்தின விசேஷம், அது சுவிசேஷம் கிடையாது, வெளிப்படுத்தின விசேஷம். ஸோ ஹிந்தியில் எப்படி சொல்கிறோம், பிரகாஷித் வாக்கிய. ஸோ இதோட இன்னைக்கு உள்ள ஸ்லைட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நல்லா தெளிவாக கற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன்.
ஸோ அடுத்த வாரம் 10லிருந்து 30 மேக்ஸிமம் 30 நிமிடங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. நன்னா உங்களை பயிற்சி பண்ணி எப்படி நீங்கள் கடவுளுடைய அன்பை ஹிந்தியில் ஷேர் பண்ண போகிறீங்க அப்படின்றத உங்களுடைய இங்கே உள்ள ஆர்கனைசர்ஸ்கிட்ட நீங்கள் முதலிய பெயரை கொடுத்து இதில் வந்து லைவாக நீங்கள் பேச போகிறீங்க. முடியலை அப்படின்னா தமிழ்லையும் பேசலாம், முடியாத இடத்துல இங்கிலீஷ்லேயும் பேசிக்கலாம். ஓகே, ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யூ டு டூ மார்வலஸ் திங்ஸ். ஓகே, பெரிய காரியங்களை நீங்கள் செஞ்சு காமிப்பீங்க அடுத்த வாரம் அப்படின்னு நம்புகிறேன். தொடர்ந்து இந்த வாரத்துக்குரிய காரியங்களை நான் பிடிஎஃப்பில் போடுவேன், நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நான் முடிக்கிறேன். ஜெபம் பண்ணலாமா? என் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு இந்த தருணத்தை தந்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுடைய திறன்களை, எங்களுடைய ஞாபக சக்தியை, எங்களுடைய புரிந்து கொள்ளும் தன்மையை நீர் தீவிரப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனெனில் நாங்கள் அதிசீக்கிரத்தில் இவைகளை கற்று உம்முடைய அன்பை ஆண்டவரே இந்தி மொழியில் பறைசாற்ற நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட நீர் இடைப்படும் ஆண்டவரே. மொழி ஞானம் மட்டும் அல்ல ஆண்டவரே, உம்முடைய அன்பினால் அவர்களை நிரப்பும் ஆண்டவரே. உன் அன்பு அவர்களை நெருக்கட்டும் ஆண்டவரே. உன்பது அன்பு நெருக்க நெருக்க மொழி தானாய் பிறக்கும் சுவாமி. ஏனெனில் பரிசுத்த ஆவியானவர் அப்படியாக செய்கிறீர். உமது அன்பினால் நாங்கள் நெருக்கப்படும் போது ஆண்டவரே மொழி ஞானம் தானாக பிறக்குமே. அந்த கிருபையை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த அபிஷேகத்தை ஆண்டவரை இந்த பிள்ளைகளுக்கு கட்டளையிட வேண்டுமாய், ஒவ்வொருவர் மீதும் அந்த அபிஷேகம் இறங்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அடுத்த வாரத்தில் ஆண்டவரே இவர்கள் எடுக்க போகிற முயற்சியை நீர் ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. நாங்கள் சொல்லிக் கொடுக்கிற இந்த பாடங்களுக்கும் நீர் சரியாக போதிக்க அடியனுக்கும் ஞானத்தை தர வேண்டுமாய் கெஞ்சுகிறேன். இந்த நாளில் நீர் காட்டிய கிருபை ஆண்டவரே, இந்த வகுப்பில் நீர் தங்கியிருந்த உம்முடைய பிரசனம் எல்லாம் உமது கிருபை சுவாமி. எங்களால் ஒன்றும் அல்ல ஆண்டவரே, எல்லாம் உடைய கிருபையினாலே நடக்கிறது ஆண்டவரே. அதை எண்ணி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நன்றி சொல்லுகிறோம். அதிசீக்கிரத்தில் ஆண்டவரே அநேகரை நீர் எழுப்புகிறீர் என்று விசுவாசித்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். Bye. God Thank be you, with Anand. you. Good Thank night. you all. Good night. Good night.